வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோவோட நேம் அண்ட் டேட்டு ஆட் ஆகிருக்கணும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் கம்ப்ரஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த சைஸ்லேயும் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ நேம் அண்ட் டேட் எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓகேவா? இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணினாலே மாடிஃபை ஆகிடும். ஸோ ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல சைஸை கம்ப்ரஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய சைஸை நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்க சொல்லக்கூடிய சைஸ் வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டூடியோ இதில் ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 100 கேபி அதேமாரி இருக்கும். ஸோ ஓகேவா? ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணுங்கள். கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஒரு 38-42 கேபிக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோடுன்னு கீழே இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதிலே 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், கிராப் ஆட் இன்ஃபோ அண்ட் ஆட்டோ கம்ப்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நேம் அண்டு முதல்ல ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே யுவர் நேம் அப்படிங்கிறது இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே நீங்கள் கொடுங்க. உங்களுடைய ஓடிஆரில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே நீங்கள் நேம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ டேட்டு இருக்குல்ல, அது வந்து தானாகவே ஆட் ஆகிடும். ஸோ சேஞ்சஸ் இருக்குதுன்னா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அவ்வளோதான், ஃபோட்டோவுக்கான அந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து சைனை நீங்கள் ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே சைன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய சைனோட சாஃப்ட் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்தாலே கம்ப்ரஸ் ஆகிடும். அது வந்து சிக்னேச்சர் ஒரு 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 10 to 20 கேபி அவ்வளோதான் சைஸ். ஸோ சைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே உங்களுடைய சைனை ரீசைஸும் ஆகிடும். ஸோ அவங்க சொன்னக்கூடிய அந்த ஃபார்மேட்லேயும் அது கிராஃப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ முடிஞ்சிச்சு. சில பேருக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்டு வந்து மாற்றணும்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க, க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் சைன்அப் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணுற மாரி இருக்கும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூகுளில் போயிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த சைட்டில் இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பேக்ரவுண்டும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் எடிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ப்ரௌசர்லேயே நீங்கள் பண்ணிடலாம். அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அடுத்த பேக்ரவுண்ட் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷனாக காமிக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதுலேயும் நான் அப்லோடு இமேஜ் அப்படிங்கிற இடத்துல பேக்ரவுண்ட் ஒயிட் இல்லாமல் வேறு ப்ளூ பேக்ரவுண்டு அதுமாரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? மேலே இருக்க பாருங்கள் ஒயிட்டு, மொத்தம் எத்தனை கலர் இருக்குல்ல. ஸோ அதில் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 2 செகண்டு லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் சைன்அப் பண்ணுற மாரி இருக்குது. சைன்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது இப்படி தான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் 27
3/2024லேருந்து 27/4/2024 வரைக்கும் இருக்குது. April 27th லாஸ்ட் டேட். தேங்க்ஸ்.